அன்பு மாணவர்களுக்கு ஆசிரியரின் வணக்கங்கள். ஜேஇ 2025 உடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் 22 மார்னிங் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்லையா. 6th கொஸ்டின், கம்பேர் கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. ஸோ சிஎஃப்எஸ்சி கேட்குறாங்க, கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஃபார் த கிவன் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ பொட்டாசியம் ஹெக்ஸாசைனிடோ ஃபெர்ரேட் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் காப்பர் டெட்ராமைட். ஓகே, ஸோ இது டெட்ராஹெட்ரல் ஆர் ஸ்கொயர் பிளானராக இருக்கும். மோஸ்ட்லி ஸ்கொயர் பிளானர்னா ஓகே தான் நம்மளுக்கு. இது ஆக்டாஹெட்ரல், இதுவும் ஆக்டாஹெட்ரல் தான். ஓகே, ஸோ 1, 2 அண்டு 1, 3 அண்டு 4 இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா ஆக்டாஹெட்ரலாக இருக்குது. பட் செகண்ட் ஒன் மட்டும் என்ன அப்படின்னா ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸஸ். இது என்ன காம்ப்ளெக்ஸு? ஸ்கொயர் பிளானார். ஓகேவா. ஸோ ஸ்கொயர் பிளானாருடைய கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் எப்பயுமே எப்படி இருக்குன்னா ஆக்டாஹெட்ரலை விட அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் பிளானாருடைய கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் எப்பயுமே ஆக்டாஹெட்ரலை விட அதிகமாக இருக்கும். அப்போ இதை வச்சே நம்ம என்ன சொல்லிடலாம், செகண்டுக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம்னு சொல்லிடலாம் இல்லையா. ஸோ செகண்டுக்கு தான் அதிகம்னா எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்த உடனே தோணுதா? செகண்டுக்கு தான் அதிகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து, செகண்டு. ஸோ ஆன்சர் 2 தான் கண்டிப்பாக. ஏன்னா செகண்ட் ஒன்றுக்கு இதில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் +4 வெளியில், அப்போது இங்கே -4 இருக்கும். ஸோ அயன் 2ல் இருக்குது. ஓகே, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா சேம் திங் இல்லையா. +4 அப்போது -4 அயன் 2வாக தான் இருக்குது. ஃபெர்ரஸ். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், குளோரினுக்கு -1 × 3 -3. அப்போ இது கண்டிப்பாக +3ஆக இருக்கணும். எத்திலீன் டயமின் நியூட்ரல் லிகாண்டு, அயன் தான் 3+ஆக இருக்குது. அப்போ இங்கே ஃபெர்ரிக்காக இருக்குது, இந்த 2 இடத்துலையும் ஃபெர்ரஸாக இருக்குது. இந்த மூணுத்தில் ஃபெர்ரஸா எதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபைன். ஸோ I'll show you the answer here. ஓகே, இந்த 4 கான்செப்ட்ஸுமே நம்மளுக்கு தெரியணும். ஒன்று, ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் லிகாண்ட். ஸ்ட்ராங் லிகாண்டா, வீக் லிகாண்டா, ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்டா, வீக் ஃபீல் லிகாண்டா, இதை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி சார்ஜ் ஆஃப் த மெட்டல் அயனுடைய சார்ஜ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கொயர் பிளானாருடைய சிஎஃப்எஸ்சி எப்பயுமே ஆக்டாஹெட்ரலை விட அதிகம். இது நீங்கள் எப்பயுமே மறக்காதீங்க. இது ஒன்று ஞாபகம் இருந்தாலே ஈஸியாக நீங்கள் ஆன்சரை சொல்லிடலாம். 2 தான் கிரேட்டர்னு ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. இல்லைனாலும் நீங்கள் மற்றதை பார்க்கும்போது பாருங்கள், இந்த D6 கான்ஃபிகரேஷன் இருக்குது இங்கே அயனுக்கு, இங்கே D9 இருக்குது, இங்கே D6 இருக்குது, இங்கே D5 இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஈஸியாக 1 தான் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்டெபிலிட்டி அதிகம். அதுக்கப்புறம் 4th ஒன் இல்லையா, ஏன்னா D5 கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்டில் என்னென்னு நம்ம சொல்கிறோம், D6 சொல்கிறோம், அதுக்கப்புறம் D5 சொல்கிறோம், அதுக்கப்புறம் தான் எதை சொல்கிறோம், D6ல் வீக் ஃபீல்